சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9994886879. இப்போ நீங்க எப்பதாவது ஒரு விஷயத்த 100% நேர்மையா செஞ்சோம், ஒரு சின்ன நடைமுறை சிக்கலால, அதாவது ஒரு டெக்னிக்காலிட்டியால மாட்டிக்கிட்டது உண்டா? இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆமா. உதாரணத்துக்கு ரயிலுக்கு சரியான டிக்கெட் எடுத்திருப்பீங்க, ஆனா அதை இடது பாக்கெட்ல வைக்காம வலது பாக்கெட்ல வச்சிட்டீங்க அப்படிங்கறதுக்காக அபராதம் கட்ட சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கடுப்பாயிடும் தானே? கண்டிப்பா. நியாயமா பார்த்தா நீங்க பணம் கட்டிட்டீங்க, ஆனா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ஃபைன் போடுறது ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்படிதான் இப்போ ஒரு வரி செலுத்துவோர் வருமான வரித்துறையிடம் மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது February 19, 2026ல பூனே வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது ஐடிஐடி பூனே வழங்கின ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை பத்தி தான். இந்த விவாதத்தோட முக்கிய கருப்பொருள் பாத்தீங்கன்னா, நடைமுறையை விட சட்டத்தின் நோக்கமே முக்கியம் அப்படிங்கிறது தான். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ப்ரொசீஜர். கரெக்ட். இந்த சட்ட நுணுக்கங்களை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நேரா விஷயத்துக்கு வருவோம். மார்ச் 2014ல ஒரு வரி செலுத்துவோர் ஒரு குடியிருப்பு அல்லாத நிலத்தை விற்கிறாரு. ஒரு நான் ரெசிடென்ஷியல் பிளாட். ஆமா. அதை வித்தது மூலமா அவருக்கு 3.21 கோடி ரூபாய் கிடைக்குது. இப்போ அவர் புது வீடு வாங்கல, ஆனா வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கதான் நம்ம நேயர்களுக்கு செக்ஷன் 54F பத்தி கொஞ்சம் சொல்லணும். வருமான வரி சட்டத்தின்படி ஒரு நீண்ட கால மூலதன சொத்தை வித்துட்டு அந்த பணத்துல நீங்க புதிய வீடு வாங்கினா உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. அதான், சொத்து விற்ற 1 வருஷம் முன்னாடி இல்லனா 2 வருஷம் பின்னாடி வாங்கணும். கரெக்ட். இல்லனா 3 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நீங்க இன்னும் வீடு வாங்கல, ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டைம் வந்துருச்சுன்னா அந்த பணத்தை கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம், அதாவது CGASல கட்டாயமா டெபாசிட் பண்ணணும். ஓஹோ, மக்கள் அந்த பணத்தை பிசினஸ்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் போற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஸ்கீம் இது. ஆமா, வீடு வாங்குற நோக்கத்துக்காக மட்டுமே அந்த பணம் பாதுகாப்பா இருக்கணும் தான் இந்த CGAS விதியை கொண்டு வந்தாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த நபர் முழு பணத்தையும் அந்த அக்கவுண்ட்ல போடல. அவர் 2.25 கோடி ரூபாயை மட்டுமே டெபாசிட் செஞ்சிருக்காரு. அப்போ மீதி பணம், மீதமுள்ள 91.45 லட்சம் ரூபாய அவரு உரிய தேதிக்குள்ள டெபாசிட் செய்ய தவறிட்டாரு. இதுதான் பிரச்சனையின் தொடக்கமே. இப்போ அசஸிங் ஆபீசர் என்ன பண்ணிருப்பாருன்னு என்னால யூகிக்க முடியுது. நீங்க நினைக்கிறது தான். இந்த சின்ன தப்புக்காக மதிப்பீட்டு அதிகாரி அந்த 91 லட்சம் ரூபாய்க்கான வரி விலக்கை அதிரடியா மறுத்துட்டாரு. CIT அப்பீல் அமைப்பும் அந்த முடிவை உறுதி செஞ்சிடுச்சு. அதிகாரி தரப்புல இருந்து பாக்கும்போது அவங்க ரூல்ஸா அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க. முழு தொகையும் CGASல இல்ல, சோ வரி விலக்கு கிடையாது. ஒரு நிமிஷம். இப்போ ஒரு விதத்துல அந்த அசஸிங் ஆபீசர் எடுத்த முடிவுக்கு சரிதானே? சட்டத்துல ஒரு தேதி கொடுத்திருக்காங்க, ஒரு அக்கவுண்ட்ல வைக்க சொல்லிருக்காங்க. அதை மீறினா தப்பு தானே? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். டிபார்ட்மெண்ட் பார்வையில அது சரிதான். ஆனா இந்த கேஸ்ல நடந்த அடுத்த சம்பவத்தை கவனிங்க. அந்த நபர் 1 வருஷத்துக்குள்ளேயே, அதாவது February 25, 2015 அன்னைக்கு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பிளாட் வாங்கிட்டாரு. வாவ், ஒரு நிமிஷம். அவருக்கு வித்ததுல கிடைச்சதே 3.21 கோடி தானே? ஆமா, ஆனா அவரு அதை விட அதிகமா 4 கோடி ரூபாய முழுமையா புதிய வீட்ல முதலீடு செஞ்சுட்டாரு. இங்கதான் சப்ஸ்டன்ஸ் வர்சஸ் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட போராட்டம் பூனே ITAD கோர்ட்டுக்கு போகுது. அதாவது ஒரு சின்ன தொகையை CGAS கணக்குல செலுத்தல அப்படிங்கிறதுக்காக முழு பணத்தையும் முதலீடு செஞ்ச பிறகும் வரி விலக்கை மறுப்பது நியாயமா அப்படிங்கறதா கோர் இஷ்யூ. எக்ஸாக்ட்லி. சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு? மக்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை சும்மா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இந்த கேள்வியை தான் கோர்ட் ஆழமா பகுப்பாய்வு பண்ணுச்சு. அந்த தீர்ப்பு ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. புனே ITAD வரி செலுத்துவோருக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்கி அந்த 91 லட்சத்துக்கான வரி விலக்கை கொடுக்க உத்தரவு போட்டாங்க. ஆமா, இதுக்கு ITAD 4 முக்கிய தூண்களை அடிப்படையா வச்சு காரணங்களை விளக்கியிருக்காங்க. முதல் விஷயம் யூட்டிலைசேஷன் டெஸ்ட், அதாவது பயன்பாட்டு சோதனை. அவருக்கு கிடைச்ச 3 கோடியை தாண்டி 4 கோடி முதலீடு செஞ்சிருக்காரு, அதுவும் 1 வருஷத்துக்குள்ளேயே. இதுதானே அந்த முதல் காரணம். சரியா சொன்னீங்க. முதலீடு முழுமையா நடந்துருச்சு. 2வது பாயிண்ட் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விளக்கம். சட்டப்பிரிவு 54F சப் செக்ஷன் 4 பத்தினது.
இதுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட சிஐடி வர்சஸ் கே ராமச்சந்திர ராவ் அப்படிங்கிற தீர்ப்பை மேற்கோள் காட்டினாங்க. ஓ, அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க? அந்த தீர்ப்புல பணம் பயன்படுத்தப்படாமல், அதாவது அன்யூட்டிலைஸ்டா இருந்தா மட்டுமே சிஜிஐஎஸ்ல டெபாசிட் செய்வது கட்டாயம்னு சொல்லிருக்காங்க. அடா ஆமா, லாஜிக் புரியுது. முழு பணமும் வீடு வாங்க முதலீடு செய்யப்பட்டுருச்சுன்னா அப்புறம் அந்த ஸ்கீம் எப்படி கட்டாயமாகும்? அதான் சட்டம் எதிர்பார்ப்பது முதலீட்டு தானே தவிர காகித நடைமுறையே கிடையாது. மூணாவது தூண் என்னன்னா பெனிஃபிஷியல் ப்ரொவிஷன் பிரின்சிபல், அதாவது பயன் தரும் சட்டம். பிரிவு 54F வரி செலுத்துவோருக்கு நன்மை செய்யற ஒரு சட்டம். அதுல வர்ற சின்ன நடைமுறை தவறுகளுக்காக அதன் முழு பலனும் மறுக்கக்கூடாது, அப்படிதானே? 100% உண்மை. அரசாங்கம் மக்களுக்கு ஒரு சலுகை தரணும்னு உருவாக்கப்பட்ட திட்டத்தை வெறும் சின்ன டெக்னிக்கல் தப்புக்காக கேன்சல் பண்றது அந்த சட்டத்தோட நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப பிராக்டிக்கலான அப்ரோச். கடைசியா அந்த 4வது தூண். அதுதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். நடைமுறையை விட நோக்கமே முக்கியம். பணமே மீதமில்லாத போது தொழில்நுட்ப காரணங்களை காட்டி வரிவிலக்க மறுக்க கூடாதுன்னு கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியானால் இனி நாம சிஜிஎஸ் கணக்க பத்தி கவலைப்படவே வேண்டாமா? பணத்தை எங்க வேணாலும் வச்சுக்கலாம், வீட்டை மட்டும் வாங்கினா தப்பிச்சுக்கலான்னு நேயர்கள் நினைப்பாங்களே. இல்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நிலைமை அத்தனை சுலபம் அல்ல. என்ன சொல்றீங்க? பம்பாய் உயர்நீதிமன்றம், அதாவது பாம்பே ஹைகோர்ட், இதே மாதிரியான ஒரு வழக்குல ஹுமாயூன் சுலைமான் மர்ச்சன்ட் வர்சஸ் சிசிஐடி அப்படிங்கிற கேஸ்ல நேர்மாறான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. நேர்மாறான தீர்ப்பா? அதாவது வீடு வாங்கியிருந்தாலும் வரி விலக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா, அவங்க சட்டத்தின் விதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சிஜிஐஎஸ்ல உரிய தேதிக்குள் டெபாசிட் செய்வது கட்டாயம் என்றும், அப்படி செய்யலன்னா வரி விலக்கு ரத்து செய்யப்படும்னு கராரா சொல்லிட்டாங்க. இது சாதாரண வரி செலுத்துவோருக்கு பெரிய குழப்பமாச்சே. ஒரு பக்கம் கர்நாடக உயர்நீதிமன்றமும் பூனே ஐடிஏடியும் நோக்கத்தை பாக்குறாங்க, பாம்பே ஹைகோர்ட் விதிய பாக்குறாங்க. எந்த அதிகார வரம்புல, அதாவது ஜூரிஸ்டிக்ஷன்ல நாம இருக்கோம் அப்படிங்கிறது இங்க மிக முக்கியம் போலயே. ரொம்ப மிக முக்கியம். அதனாலதான் நேயர்களுக்கு நாம சில முக்கிய குறிப்புகளை சொல்லணும். முதல் விஷயம், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முதலீடு செய்யறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா. ரெண்டாவது, நடைமுறை தவறுகளை விட உண்மையான முதலீட்டுக்கு மதிப்பு உண்டு அப்படிங்கறத பூனே ஐடிஏடி தீர்ப்பு நமக்கு காட்டுது. ஆனா வீணான சட்ட போராட்டங்களை தவிர்க்க சிஜிஏஎஸ் விதிகளையும் கராரா பின்பற்றுவதே பாதுகாப்பானது இல்லையா? ஆமா, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வீடு வாங்க தாமதமானால் உரிய தேதிக்குள் பணத்தை சிஜிஐஎஸ்ல டெபாசிட் செஞ்சிடுறது தான் நிம்மதி. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. வரிச்சட்டம் என்பது வெறும் நடைமுறைகளுக்கானது மட்டுமல்ல, அது முதலீட்டின் நோக்கம் மற்றும் உண்மையான தன்மையை பொறுத்தது என்பதை இந்த வழக்கு நமக்கு நினைவுபடுத்துது. விடைபெறுவதற்கு முன் நேயர்களாகிய உங்களிடம் நான் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கிறேன். சொல்லுங்க. கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒன்றை கூறுகிறது, பாம்பே உயர்நீதிமன்றம் வேறொன்றை கூறுகிறது. இப்படி ஒரே சட்டத்திற்கு இருவேறு விளக்கங்கள் இருக்கும்போது சாதாரண வரி செலுத்துவோர் தொழில்நுட்ப காரணங்களைக் கண்டு அஞ்சாமல் சட்டத்தின் உண்மையான நோக்கத்தை மட்டும் நம்பி எப்படி பாதுகாப்பாக முதலீடு செய்வது? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்விதான். இது சிஜா டாக்ஸ்லார் தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964888679.